குடும்பத்தினருக்கு வணக்கம். இந்த மாலை கருத்தரங்கிற்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் நடந்துருச்சு. எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்த உங்களுக்கு சில ஐயப்பாடு ஏற்பட்டிருக்கும். பொறியாளர்களுக்கும் மருத்துவத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று. இந்த ஐயப்பாட்டுக்கான விடை நான் சொல்ல விரும்பவில்லை. இன்னைக்கு விழாவில் பேச போற 2 பிரமுகர்கள் இந்த வினாக்கான விடையை கூறுவார்கள். உங்கள் சார்பாக இன்று பேசப்போக இருவருமே அவங்க துறையில முத்திரை பதித்த பெரிய மனிதர்கள். டாக்டர் ஜெயச்சந்திரன், மிஸ்டர் ரவி. உங்கள் சார்பாக அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக என வரவேற்கிறோம். இரண்டாவது ஐயப்பாடு பொறியாளர் குழுமத்தில் இவர் என்ன தமிழ்ல பேசிட்டு இருக்காருன்னு தோணலாம். கருத்து பரிமாற்றத்துக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்ச மொழியில பேசுறது நல்லதுன்னு நினைச்சுதான் தமிழ்ல பேசிட்டு இருக்கேன். தேவைப்படும் போது ஆங்கிலத்திலும் பேசுவோம். இந்த ஆண்டு நாங்க பொறுப்பேற்ற உடனே டெஃப் 2020 டெஃப் 2020 அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் கமிட்டி ஒன்னு அப்பாயிண்ட் பண்ணோம். அது எதுக்குன்னா இப்ப ஒரு தொலைதூர பார்வை நமக்கு தேவைப்படுகிற நேரம். நம்ம அதிக அளவுக்கு வளர்ந்து விட்டோம். அதற்காக ஒரு கமிட்டியை தேர்ந்தெடுத்து உள்ளோம். அந்த கமிட்டி பொறுப்பேற்ற முதல் நாள் 1 ஜனவரியிலிருந்து வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். அதன் விளைவாக தான் உங்களுக்கு இப்ப கொண்டிருக்கும் மாறுதலான மின்னஞ்சல், குறுஞ்செய்திகள், இப்பொழுது இங்கே காணும் மாற்றங்கள், டெஃப் லோகோவில் இருக்கும் மாற்றங்கள், இந்த மாதிரி எண்ணற்ற மாற்றங்களை செய்து, ஏன்னா மாற்றங்கள் வளர்ச்சிக்கு இன்றியமையாதது. மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வரதுக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம். மாறி வரதுக்கு நீங்களும் ரெடியா இருவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பயணத்துல உங்களுடைய கருத்துக்களை அப்பப்ப சொல்லிக் கொடுத்து எங்களும் தவறு செய்தால் அதை சுட்டிக்காட்டி எங்களை வழிநடத்தி செல்வீர்கள் என்று நினைக்கிறேன். நார்மலா பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியிலிருந்து ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது பதிவு செய்தல் முக்கியம் என்பதை தெரிவிச்சிருக்கோம். ரொம்ப நல்ல விஷயம். 300 பேர் பதிவு செய்தார்கள். எல்லாத்துக்கும் சேர்த்து எக்ஸிபிட்டர்ஸ்க்கு எல்லாம் சேர்த்து 350 பேருக்கு உணவு இருக்கை எல்லாம் ஏற்பாடு செய்தோம். ஆனா 300 பேர் பதிவு செஞ்சு இன்னைக்கு 200 பேர் தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுல பதிவு செய்ய வேண்டியது அவசியம். வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் மட்டும் பதிவு செய்ய வேண்டியது அவசியம். அதாவது உங்களுக்கு வேல்யூபிள் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கணுங்கிறது எங்களுடைய கடமை. எங்க மேல சுமத்தப்பட்ட கடமை. அந்த கடமையை சரிவர செய்வதற்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவை. அதனால ரிஜிஸ்ட்ரேஷன், பதிவு செய்தலை சரிபட செய்யுங்கள். நல்ல முறையில் நாங்கள் நடத்தி செல்வோம். இப்ப இன்றைய கருத்தரங்கு ஒரு மாறுபட்ட சூழலில் அமைத்திருக்கிறோம். பொதுவாக பாயில் சீசர்ஸ் ஹோட்டலில் நடக்கும். அதில் ஒரு 150 பேர் தான் வர முடியும். அந்த 150 பேருங்கிறது தான் அளவுகோல் அந்த இடத்திற்கு. அதை மாற்றி இந்த இடத்தில் நம்ம அமைத்திருக்கிறோம். இதுல நிறைய பேர் வரலாம். அதுக்காக தான் இப்ப குடும்பத்தையும் இன்வால்வ் பண்ணி ஓரளவு தரமுள்ள பொது கருத்துக்களை எடுத்து கூறும் வகையில் கருத்தரங்கள் அமைக்கலாம் என்ற திட்டத்தில் இருக்கிறோம். அது திட்டத்துக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த மாறுபட்ட சூழலில் பாத்தீங்கன்னா செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். வள்ளுவன் வாய்மொழிக்கு ஏற்ப செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செவிக்கு உணவு நிறையவே கிடைக்கும், வயிற்றுக்கும் உணவு கிடைக்கும். ஆனா அந்த 3 கோர்ஸ் மீல் அப்படிங்கறத தவிர்த்து பசிக்கு உணவு போடும் அளவுக்கு தரமான உணவை கொடுப்போம். ஏன்னா we need to balance the whole finance. இந்த கருத்தரங்கம் ஒரு 650 கேடிக்குள்ள பண்ணாதான் முறை. இப்ப இந்த கருத்தரங்கம் இன்னைக்கு நடைபெற கருத்தரங்கம் அது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் ஆயிட்டு இருக்கு. கருத்துள்ள
நிகழ்ச்சிகள் நடக்கும், நல்ல தரமான உணவும் கிடைக்கும். இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புவது என்னன்னா, அண்மையில இதுக்கும் ஒரு குரல் சுட்டிக்காட்ட விரும்புறேன். நான் மோப்பக்குழையும் மணிச்சம் முகம் திறந்து நோக்கக்குழையும் விருந்துன்னு சொல்லுவார் வள்ளுவர். அந்த வள்ளுவர் சொன்ன வழியில் நாம விருந்தோம்பல், தமிழர் விருந்தோம்பல சிறந்தவங்கன்னு சொல்லுவாங்க. அண்மையில் சில நிகழ்ச்சிகள் நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தம் தரதா இருந்தது. இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு இந்த நிகழ்ச்சிக்காக உழைத்தவர்களுக்கு நாம் நன்றி உரை வழங்கும் பொழுதும், அதே நேரத்தில் அவர்களை பாராட்டி பரிசு வழங்கும் பொழுதும் சபையில் யாருமே இருப்பதில்லை. தயவு செய்து பொறுத்திருந்து அந்த நன்றி உரையின் பொழுதுதான் உங்களுடைய விருந்தோம்பலை நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக பாடுபட்டவர்களுக்கு செய்ய முடியும். தயவு செய்து பொறுத்திருந்து அதையும் நடத்தி கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாறுதல்களை நாம் தான் காட்ட வேண்டும். நம்ம கட்டறிஞ்ச பொறியாளர் குழுமத்தை சேர்ந்தவர்கள் அந்த மாறுதலை நம்ம கண்டிப்பா இந்த சமுதாயத்துக்கு காட்டுவோம். இத்துடன் எனது உரையின் ஒரு பகுதியை முடித்துவிட்டு, குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். We have on the sidelines of this seminar a few exhibitors and hospitals participating in this program. I, on behalf of the Tamil Nadu Engineers Forum, welcome all the exhibitors. One of the major exhibitors or participant of this program is Dr. Alia Hospital. We had called in Dr. Alia Hospital through Dr. Jayachandran. Thank you, Doctor. But when I went to Dr. Lata Srinivasan to invite her, she was very, very upset. She said, I had been very close with TIF all these years, and how come you can contact us through another person? You should have done it directly. Thanks to Dr. Lata Srinivasan for having accepted to be here. Dr. Alia Hospital is represented by Dr. Sonali. She will also be presenting a short presentation for ladies. It will be a 10 minutes presentation. We have in our agenda a detailed program for ladies in future, but this will be a very short presentation. Dr. Ramesh Menon, Dr. Alexander, Dr. Palaniappan, Dr. Prasad Desai, Dr. Divya Darshini. We welcome all of you, sir. We welcome representatives of 3M Gulf, Sur Center, Amsterdam International, Alisa Medical, and Shifa Hospital, Fahil. Thank you. Over to Mr. Venkatesh for safety moments. Good evening, ladies and gentlemen. I'm here to share a safety moment with all of you. The topic chosen for the safety moment is safe handling of chemicals. I have been allotted only 3 minutes to share this safety moment with all of you. So we are going to have a small video demonstration followed by a brief introduction about the safe handling of chemicals. As all of us are aware, we are handling a lot of chemicals at home as well as the workplace. We should know what are the hazards involved in handling the chemicals as well as the precautions to be taken when you handle the chemicals. So we'll have a small video presentation now to know more about the hazards and precautions to be taken. Chemicals are a part of virtually every workplace. We need them in our manufacturing, construction, and industrial processes, and they're a part of our office environments too. But while offering tremendous benefits, chemicals can also be hazardous to our health. For the next few minutes, we're going to discuss your right to know important information about any potentially hazardous chemicals where you work and where to find it. And we'll have a little help along the way to demonstrate how unintended exposure can occur. After viewing this first section, you should be able to identify the 3 main ways to learn about the chemicals in your workplace. Chemicals in the workplace are used to help you do your job, but they can be harmful if you don't understand their properties.
That's why hazard communication, or HAZCOM, is important. Your company wants you to know how to handle potentially hazardous chemicals safely. We're going to be cleaning the 577 tank today. There are 3 ways for you to find out what you need to know about any chemical you handle on the job. They are material safety data sheets, commonly known by the initials MSDS. We'll be sure and use a full face respirator. The second is container labeling. And finally, the third, your company's hazard communication plan. That's fine. Whatever we have seen now is with respect to the handling of chemicals. Ladies and gentlemen, what are the chemicals we are handling at home now? Pardon me? That's good. Clorox, very good. Paint, thinner, nail polish, right? Carpet. We handle a lot of chemicals at home also. Yeah. So in this presentation, what they are insisting is, for all chemicals, we must have MSDS, which is called as Material Safety Data Sheet, which will give key information about the properties of the chemical, what are the physical properties, chemical properties, what are the toxicology information about the chemical. So, this, yeah. And secondly, it also talks about the labeling of the chemicals, which we can see on the chemical container itself. And third one is hazard communication, which will be in the form of a training program. Now we'll see the next video. Long-term exposure. This involves repeated exposures to a hazardous chemical. Chemical exposure over a long period of time can be particularly hazardous because some chemicals can accumulate in the body or because the damage does not have a chance to be repaired by the body. Long-term exposure may cause disease or have other health effects. Viewers, what happened to this person when he is exposed to long exposure of chemicals? One point we must note, this person was not married. I repeat once again, this guy was not married. Okay, so people should not misunderstand that because of the after effects of marriage this has taken place. It's not so. Okay, pardon me. Okay, so what we should learn in this coming session to be taken by Mr. Ravi and Mr. Dr. Jayachandran, that how to identify the hazards of the chemical, what are the preventive measures to be taken in handling the chemical, as well as what are the symptoms and diagnosis, treatment, etc. This will be taken care by the speakers in the coming session. And I take this opportunity to thank all of you for sharing this safety moment. And over to Mr. Amudan to introduce the speakers. Mr. Amudan, please. Good evening, ladies and gentlemen. I here introduce Dr. Ravi. Dr. Ravi works as an industrial hygienist in KNPC. He has worked earlier in Chennai Petroleum Corporation for over 10 years. He has worked at Heavy Engineering Industrial and Shipbuilding Company, HASCO, for 5 years. And his last 5 years is in KNPC. He has wide experience in HSE, MS development, industrial hygiene process, and its implementation. He graduated in chemistry and is a graduate in fire engineering. He is certified by American Board of Industrial Hygiene and is a professional practitioner of industrial hygiene and also a board of the Certified Safety Professional of US. Of LSS? The only one in Kuwait to be certified in both the disciplines. He takes keen interest and has been a member for more than 25 years as safety professional who has been certified in Kuwait. He is one of the founding members of ASSE Kuwait chapter and has been its secretary for over 5 years. Welcome you, sir.
I welcome Dr. Jayachandran. Just a brief on his personality. Dr. Jayachandran Palsanami graduated from Madurai Medical College. He specialized in internal medicine, occupational and health medicine. He has worked in the Mission Hospital at Chennai for 5 years and then in the ESI Hospital for 10 years. He joined Sri Ramachandra Medical College for occupational medicine. He's got his higher training in occupational medicine from University of California and San Francisco and also in Munich of Germany. He got his fellowship in chest from American College of Chest Physicians. He is a member of the American Thoracic Society. He is a reader of WHO Medical Bulletin, member of American College of Occupational and Environmental Medicine. He has authored books, namely Training Manual for Spirometry, Spirometry for Occupational Health Users, and he has presented over 10 papers related to occupational medicine and lifestyle diseases both in India and international. His papers presented in Middle East comprise of medical evaluation for light duty in Bahrain, occupational health safety meeting in February 2011, and using PME data for reducing stress and diseases in industries. We welcome you, sir. I now hand over the mic to Dr. Ravi. அனைவருக்கும் வணக்கம். ஓகே, நான் கொஞ்சம் எக்ஸ்டெம்பரா பேசுவேன், ஃப்ரீயா பேசுவேன். தமிழ்ல பேசுறதுக்கு நிறைய ட்ரை பண்றேன் இன்னைக்கு. ஆல்ரெடி கொஞ்சம் நிறைய ரொம்ப டிஃபிகல்ட் வீடியோ எல்லாம் போட்டாங்க உங்களுக்கு. ஸோ ரொம்ப லோட் பண்ண மாட்டேன், சிம்பிளா பேச ட்ரை பண்றேன் நான். ஓகே, ஹியர் வி கோ. This is the title. இன்னைக்கு பேச போற டைட்டில் வந்து Engineering the Risk Factors to Promote Health in Work and at Home. அதாவது நம்ம ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி, நம்ம வீட்லயும் சரி, நமக்கு வந்து நம்ம அறியாமையே நம்ம வந்து நிறைய ரிஸ்க்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுறோம். அதாவது டேஞ்சருக்கு எக்ஸ்போஸ் ஆயிடுறோம். சில நேரத்தில் நமக்கு தெரியும், சில நேரத்தில் தெரியறது இல்லை. தெரியாம எக்ஸ்போஸ் ஆயிட்டு அப்புறம் அவஸ்தைப்படுறோம் சில நேரத்தில் அது தெரிஞ்சு நம்ம ஸ்டெப் எடுக்கிறது இல்லை. ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, இந்த ரிஸ்க் எல்லாம் எப்படி அவாய்ட் பண்றது லைஃப்ல, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் சொல்லுவாங்க. ப்ரிவென்ட் பண்ணணும்னாக்கா ஃபர்ஸ்ட் நமக்கு அது என்ன ரிஸ்க்னு தெரியணும், அப்பதான் அது ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன ரிஸ்க்னு தெரிஞ்சுப்போம், நம்ம டே டு டே லைஃப்ல எப்படி ப்ரிவென்ட் பண்றதுன்னு பார்ப்போம். பிளஸ் டாக்டர் சைட்லேருந்து வந்து இந்த ரிஸ்க் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வரக்கூடிய டிசீசஸ், வியாதிகள், எப்படிப்பட்ட சிம்டம்ஸ், எப்படி டயக்னோஸ் பண்றது, எப்படி ட்ரீட் பண்றது, அதை பத்தி டாக்டர் பேசுவார். ஓகேங்களா? Now, what do you think are the possible health risk factors in our day-to-day life? ஆபீஸா இருக்கட்டும், இல்ல ஒர்க்கா இருக்கட்டும். இங்க நம்ம தோழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. They are coming from different industries, oil and gas, upstream, downstream, engineering, construction, maybe Ministry of Electricity, different sources வந்திருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அசார்ட்ஸ் இருக்கும். பட் இன் ஜென்ரலா வந்து நம்ம பிரிச்சு பார்க்கறது என்னன்னாக்கா, கெமிக்கல் ஹெல்த் அசார்ட்ஸ் சொல்லுவோம், பிசிக்கல் ஹெல்த் அசார்ட்ஸ் சொல்லுவோம், பயாலஜிக்கல் அண்ட் எர்கனாமிக். கெமிக்கல்னாக்கா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சொல்லிட்டாங்க. சில பேர் குளோராக்ஸ் சொன்னாங்க, கிளீனிங் ஏஜென்ட், ப்ளீச்சிங் ஏஜென்ட் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. வெரி குட். ஓகே, அது மட்டும் கெமிக்கல் இல்ல, நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வில் சி, அதை பத்தி எல்லாம் பார்ப்போம். பிசிக்கல் ஹெல்த் ஹசார்ட்ஸ்னா என்ன? தடிக்க விழுற ஹசார்டை பத்தி பேசல, ட்ரிப் ஃபால்ஸ் பத்தி நான் பேசல, தடிக்க விழுறது, கத்தியால கட் பண்ணிக்கிறது, அதை பத்தி எல்லாம் நான் பேசல. நான் பேச போறது வந்து ஹியரிங் லாஸ் சொல்லுவாங்க. அதாவது அதிகமா நாய்ஸ் போச்சுனாக்கா காது செவிடாயிடும். அதை பத்தி, அது எதனால, அதை பத்தி பேசலாம். ரெண்டாவது செல்லுலர் போன். எல்லாரும் இன்னைக்கு வந்து சின்ன பசங்கள்ல இருந்து 2 வயசு 3 வயசு குழந்தைல இருந்து செல்லுலர் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு பார்ப்போம். மூணாவது, இந்த பிசிக்கல் ஹெல்த் ஹசார்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து we are using மைக்ரோவேவ் ஓவன் இல்லைங்களா வீட்டுல. நிறைய இமெயில் அப்பப்ப பாப்பீங்க, மைக்ரோவேவ்ல குக் பண்ணா டேஞ்சர், ஃபுட் வந்து ஆட்டோமைஸ் ஆயிடுறது, அது ஆயிடுறது, இது ஆயிடுறது, 1000 மெயில் பாப்பீங்க. அதை பத்தி கொஞ்சம் பேசலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஹீட், சம்மர் சீசன்ல எப்படி மேனேஜ் பண்றது, அது இதெல்லாம், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கால்ட் பிசிக்கல் ஹெல்த் ஹசார்ட்ஸ். பயாலஜிக்கல் ஹெல்த் ஹசார்ட்ஸ், வீட்டில் என்ன பாசிபிள், ஆபீஸ்ல என்ன பாசிபிள், அதை பத்தியும் பார்ப்போம். ஐ கேன் டாக் ப்ராபப்லி 90 decibels, நோ ப்ராப்ளம். தென் ரெண்டாவது நம்ம வந்து எர்கனாமிக் ஹசார்டும் பார்ப்போம்.
எர்கனாமிக்னா வீட்ல கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்க. லேடிஸ் வந்து வெரி ஃப்ரீக்வென்ட்லி நீங்க மேல லிஃப்ட் பண்ணி சாமான் எடுப்பீங்க, குனிஞ்சு லிஃப்ட் பண்ணுவீங்க சாமான, போன் பேசிட்டே இருக்கலாம். ஓகே, ஆல் தீஸ் திங்ஸ் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றது. சின்ன பசங்க எல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து மானிட்டரிங் இருக்கும், கம்ப்யூட்டர் மானிட்டரிங் இருக்கும், இங்க ஒர்க் பண்ண கை திருப்பிட்டு ஒர்க் பண்ணுவாங்க, இல்ல மானிட்டர் ஒரு ஹைட்ல இருக்கும் இப்படி பார்ப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சோ பொதுவா வந்து நம்ம டே டு டே லைஃப்ல என்னென்ன ஹெல்த் ஹசார்ட்ஸ் இருக்கு, இது எப்படி நம்மள அஃபெக்ட் பண்றதுங்கிறது நம்ம ஃபர்தரா பார்ப்போம். ஓகேங்களா? சோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் திஸ்: ஹெல்த் இம்பாக்ட், preventive measures, understand various diseases endpoints and managing such diseases. டாக்டர் இது ரெண்டுத்தை பத்தி அதிகமா பேசுவாரு. நான் வந்து இந்த ரெண்டு அப்ஜெக்டிவ் பத்தி கொஞ்சம் அதிகமா பேசுவேன். கொஞ்சம் அதிகமா பேசுவேன், நிறைய பேச மாட்டேன். ஓகே, ஆல்ரெடி இதை பத்தி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒர்க் ஆர் அட் ஹோம், தீஸ் ஆர் த பாசிபிள் ஹெல்த் ஹசார்ட்ஸ். ஓகே, நான் இன்னும் ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி ஐ ஹேவ் லாட் ஆஃப் மெடிக்கல் கலீக்ஸ் ஹியர். ஸோ பட் ஐ கேனாட் கோ டு யுவர் லெவல். பட் லேமனுக்கு புரியுற மாதிரி ஐ வாண்ட் டு டாக் அபவுட் சர்டன் இஷ்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சுவாசிக்கிறோம், காத்து சுவாசிக்கிறோம், அது ஹவு இட் ஹேப்பன்ஸ், அது உள்ள ஆக்சிஜன் எப்படி பிளட்ல கலக்கிறதுங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அதோட எஃபெக்ட் என்ன, அது ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ், அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அது ஆக்சிஜன் போய் பிளட்ல கலக்கிறது, கெமிக்கல் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா எப்படி ஆகுங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். Let us see how we breathe. இத ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நான் ஒவ்வொன்றா இங்க மூவ் பண்ணுவேன், அப்ப அங்க அந்த பார்ட்ஸ் வரும். I will explain exactly what it is. You know very well nose. I don't have to explain to you. Mouth, throat, esophagus னுவாங்க, foot pipe க்கு போறது, voice box, wind pipe. இது வெரி இம்பார்ட்டன்ட். இது பாருங்க, வாட் எவர் நம்ம என்ன சுவாசிக்கிறோமோ, வாட் எவர் வி ஆர் இன்ஹேலிங், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் கோஸ் த்ரூ சம்திங் கால்ட் wind pipe. It goes to 2 lungs. There are 2 lungs for each of us. Okay, இது போறது பாத்தீங்களா, இது bronchial tree பேரு. இது போய் ஃபர்தர் வந்து நம்ம ட்ரீல வந்து சின்ன சின்ன களைகள் போற மாதிரி it goes into your lungs. அது கடைசியில இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க பாத்தீங்கன்னா ரெட் ஃபிளாஷர் தான் ஆல்வியோலின் பேரு. அதாவது வாட் எவர் வி இன்ஹேல், ஆக்சிஜனா இருக்கட்டும், கெமிக்கல் வேப்பரா இருக்கட்டும், எது இன்ஹேல் பண்ணாலும் இது வழியா போயிட்டு இங்கேருந்து வந்து இட் மிக்சஸ் வித் த பிளட். இந்த ஆல்வியோலின் பேரு சாக்னு ஒரு சின்ன பேக் மாதிரி இருக்கும், அது வழியா போய் இட் மிக்சஸ் வித் த பிளட். லெட் மீ ஷோ யூ தட். This is oxygen, red blood cell. இது ரெண்டு மிக்ஸ் ஆனோம். You can see here in the alveoli saccharine oxygen போய் இந்த bloodல mix ஆகி போறது. Then only blood will get adequate oxygen. இது நார்மல் ஹெல்த்தி ஹியூமன் பீயிங்க்கு இப்படி நடக்கணும். Suppose you are exposed to lot of dust எக்ஸ்போஸ் ஆயிடுறீங்க, இல்ல lot of chemical vapors ஆயிடுதுன்னு வச்சுனாக்கா, டஸ்ட் போய் என்ன ஆகும், டஸ்ட் வந்து இந்த மெம்பரேனை கிராஸ் பண்ணாது, டஸ்ட் போய் இந்த இதுல போய் தங்கிடும். அப்படியே டஸ்ட் போய் தங்கிச்சுனாக்கா ஸ்லோலி ஒரு பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து டஸ்டோட கெமிக்கல் இதை பொறுத்திருக்கு, நேச்சரை பொறுத்திருக்கு, என்ன மாதிரி வியாதி வருங்கிறது. இல்லாட்டி ஸ்லோவா வந்து உங்களோட லங் கெப்பாசிட்டி வில் ஸ்டார்ட் ரெடியூசிங் டவுன். இதே கெமிக்கல் வேப்பர் நீங்க இன்ஹேல் பண்ணீங்கன்னா இட் வில் கோ அண்ட் டைரக்ட்லி மிக்ஸ் வித் த பிளட். டிபெண்ட்ஸ் அப்பான் அது பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு, நான் அதுக்கெல்லாம் போல நான். சோ இம்பார்ட்டன்ட் என்னன்னாக்கா, நீங்க சுவாசிக்கிறது எல்லாமே ஒன்னு லங்ஸுக்கு போகும், போய் தங்கிடும், டஸ்ட் பார்ட்டிகலா இருந்தாக்கா, இல்ல இட் வில் கோ டு யுவர் பிளட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வீட்டுல யூஸ் பண்றீங்க, கெமிக்கல் யூஸ் பண்றீங்க, குளோராக்ஸ் யூஸ் பண்றீங்க, நெயில் பாலிஷ் யூஸ் பண்றீங்க. நான் இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட எடுத்து வந்திருக்கேன், நெயில் பாலிஷ். ஐ வில் டாக் டு யூ அபவுட் இட். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து வந்தேன். ஓகே, நெயில் பாலிஷை திறந்தீங்கன்னா இம்மீடியட்டா வீடு ஃபுல்லா வேப்பர் வரும். அது எங்க போறது, அந்த வேப்பர் எல்லாம் நேரா பிளட்டுக்கு தான் போறது. அதுல என்னென்ன கெமிக்கல் இருக்கு அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபர்தரா சொல்றேன். ஆல்ரெடி டென்ஷன் ஆகாதீங்க, நான் உங்களுக்கு சொல்யூஷனும் கொடுப்பேன். நான் ரிலாக்ஸ்டா இருங்க, நான் உங்களுக்கு ஐ வில் கிவ் யூ சொல்யூஷன்ஸ் ஆல்சோ. ஆல்ரெடி என்னோட ஃப்ரெண்ட்ஸோட 2-3 வைஃப்ஸ் அவங்க சொல்லிட்டாங்க, 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாம் வந்து இதை பத்தி பேசினா நாங்க வரவே மாட்டோம் அப்படின்னாங்க. இல்ல நான் சொல்யூஷன் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன் அவங்கள. ஓகே. ரெண்டாவது, இப்ப நார்மலா ஹெல்த்தி ஹியூமன் பீயிங்னா, அடல்ட் ஹியூமன் பீயிங் வந்து கெமிக்கல் உள்ள என்ட்ரி பண்றதுக்கு வந்து there are 3 routes. ஒன்னு inhalation, ingestion and
ஸ்கின் வழியா போறது. இன்ஹலேஷன் நம்ம பார்த்துட்டோம். இன்ஜெக்ஷன் வந்து அடல்ட்ஸுக்கு நார்மலா நடக்காது. சில்ட்ரன் யூஸ் பண்ணாங்கன்னாக்கா அது உள்ள போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது இம்பார்ட்டன்ட். இதையும் பாருங்க. மூணாவது ஸ்கின். The body's largest organ, the skin, serves as a protective coat, guarding internal structures from the outside environment. It is composed of two distinct layers of tissue, the epidermis and the dermis. The epidermis consists of an outer sheet of dead cells called the stratum corneum, and a deeper section of rapidly dividing cells called the basal layer. When dead cells of the stratum corneum are damaged or scraped off during body activity, cells from the basal layer rise to replace them. The epidermis serves as the body's initial barrier to invading foreign substances. Directly below the basal layer is the thicker dermis layer, made of dense connective tissue. Embedded within the dermis are several kinds of important sensory receptors, including thermoreceptors, which detect temperature change, Meissner's corpuscles, which are sensitive to touch, and free nerve endings, which detect pain and tissue damage. The dermis also contains many other structures, including sweat glands, hair follicles, and blood vessels. ஓகே, இதுல முக்கியமானது என்ன பாத்தீங்கன்னா ஸ்கின் பார்த்தாக்கா 3 லேயர் இருக்கு சொன்னாங்க. டாப் லேயர், மிடில் லேயர், பாட்டம் லேயர்னு. நம்ம யூஸ் பண்ற கெமிக்கலை பொறுத்து இருக்கு. அந்த கெமிக்கல் வந்து கரோசிவிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது புண்ணாக்கக்கூடிய தன்மை இருந்ததுனாக்கா அது கெமிக்கலோட தன்மையை பொறுத்து இருக்கு. நீங்க வீட்டுல குளோரக்ஸ் யூஸ் பண்றீங்க இல்லீங்களா, இந்த குளோரக்ஸ் டைரக்டா ஸ்கின்ல பட்டுதுனாக்கா இட் கேன் ரிசல்ட் இன் டெர்மடைட்டிஸ், அலர்ஜி, இது மாதிரி கிரியேட் ஆகலாம். அது கான்சென்ட்ரேஷனை பொறுத்து இருக்கு. நார்மலா அபவுட் 5%, 5.5% சொல்லுவாங்க. அது டைரக்டா கண்ணில் படக்கூடாது, டைரக்டா கையில படக்கூடாது. நீங்க அந்த கெமிக்கல் அந்த கண்டெய்னர் லேபிள் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அதெல்லாம் அதுல போட்டிருப்பாங்க. நார்மலா நம்ம அதெல்லாம் எதுவும் படிக்க மாட்டோம், டைரக்டா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ ஸ்கின் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இந்த மாதிரி கெமிக்கல்னால. ஓகே, அது கெமிக்கல் சில கெமிக்கல் வந்து டைரக்டா வந்து உள்ள பட்டுதுனாக்கா அது இந்த லோக்கலா மட்டும் அஃபெக்ட் பண்ணாது. இட் கேன் அஃபெக்ட் சம் ஆஃப் த பாடி சிஸ்டம்ஸ். கிட்னி அஃபெக்ட் பண்ணலாம், இல்ல லிவர் அஃபெக்ட் பண்ணலாம். there are some chemicals like that. Work life la there are many chemicals. Now let us come to the core issue. நம்ம லைஃப்ல என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கு, நம்ம என்னெல்லாம் ஃபேஸ் பண்றோம் டே டு டே லைஃப்ல. பெயிண்ட்